முதல் வாசகம். கோவிலிலிருந்து தண்ணீர் வருவதைக் கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47. இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய மற்றும் 12. அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் கூவிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்துச் சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்துச் சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்துச் சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு. அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திருவுறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். நற்செய்திக்கு முன் வசனம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். நற்செய்தி வாசகம். உடனே அம்மனிதர் நலமடைந்தார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய மற்றும் 5 முதல் 16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டுவாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம்,
எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, மரியே வாழ்க. தீபக் என்ற ஒரு இளைஞன் கார் ஓட்டுவதிலே, அதுவும் சிறப்பாக மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதிலே அவன் அதிக ஆர்வம் கொண்டிருந்தான். அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதிலே, மிகவும் வேகமாக ஓட்டுவதிலே அவனுக்கு ஒரு மிகுந்த ஆர்வம். ஆனால் வேகமாக ஓட்டுவதை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், தம்பி, இவ்வளவு வேகமாக போகிறது நல்லதுக்கு இல்லை, அதனால் கவனமாக வண்டியை பார்த்து ஓட்டு அப்படின்னு அங்கே இருக்கிறவர்கள் அவர்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். ஆனால் அந்த இளைஞன் அதையெல்லாம் கேட்கவே இல்லை. மிகவும் வேகமாக ஓட்டிக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் கல்லூரிக்கு செல்லும் வழியிலே வேகமாக போகின்ற பொழுது ஆபத்து ஏற்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றான். தலையிலே பலத்த அடி. எனவே 2 மாதங்கள் கழித்து சுகம் பெற்று அவன் வீட்டிற்கு வருகின்ற பொழுது மருத்துவர்கள் சொன்னார்கள், தம்பி, பிழைத்ததே அரிது, இனிமேல் கவனமாக செல் என்று அந்த மருத்துவர்கள் அவருக்கு அறிவுரை கூறினார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகம் இதுதான் நமக்கு மையப்படுத்துகின்றன. யோவான் எழுதிய நற்செய்தி இன்று நமக்கு வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெசாதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் என பலர் அங்கு இருக்கின்றனர். அதிலே 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒரு மனிதர் அங்கு இருக்கின்றார். அவரை இயேசு பார்க்கின்றார். நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கின்றார். இவ்வாறாக இயேசுவுக்கும் அந்த மனிதருக்கும் ஒரு உரையாடல் அங்கே தொடர்கின்றது. இறுதியாக, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்று இயேசு அந்த மனிதரை பார்த்து அருமையாக சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இனி பாவம் செய்யாதீர் என்று இயேசு அந்த மனிதரை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, உனக்கு கவலைகள், சிக்கல்கள், துன்பங்கள் வருவதற்கு காரணம் இப்படிப்பட்ட பாவங்கள். எனவே அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். நீ நலமடைய விரும்புகிறாயா என்று இயேசு அந்த மனிதரை பார்த்து மட்டும் கேட்கவில்லை, இன்று நம்மையும் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார், நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று. நாம் நலம் பெற விரும்ப வேண்டும் என்றால், நாம் தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்றால், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்றால் இறைவனை நாம் பின்பற்ற வேண்டும். இறைவனோடு இணைந்து நாம் வாழ வேண்டும். உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க தடையாக இருக்கின்றன என்று எரேமியா 5:25 நாம் வாசிக்கின்றோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய நன்மையை பெறுவதற்கு நம்முடைய பாவங்கள் ஒரு தடையாக இருக்கின்றன. எனவே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதற்கு கடவுளோடு இணைந்து இருக்க வேண்டும். அதைத்தான் முதல் வாசகம் அருமையாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபேவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது.
அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறுகிறது. எனவே நல்ல தண்ணீராக அங்கு மாறுகின்றது. எனவே நாம் கடவுளோடு இறைவனோடு இணைந்திருக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் களைந்து ஒரு புதிய மனிதனாக ஒரு புதிய வாழ்வாக நாம் வாழ்கின்றோம். எனவே கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி வருகின்றது. கடலை விட்டு விலகி இருக்கின்ற பொழுது, இறைவனை விட்டு விலகி இருக்கின்ற பொழுது நமக்கு வீழ்ச்சி வருகின்றது. எனவே இணைந்திருந்தால் மகிழ்ச்சி, விலகி இருந்தால் வீழ்ச்சி என்று வருகின்றது. எனவே நாம் நமது வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் வாழ்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இனி பாவம் செய்யாதே. அப்படி பாவம் செய்திருந்தால் அதிலிருந்து விடுதலை பெற்று வெளியே வா என்று அழைப்பு விடுக்கின்றது. ஒரு ஆசிரியை அருமையாக சொல்லுகின்றார், சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுகா இருக்கையில் திருத்திக்கும், தவறு சிறுகா இருக்கையில் திருத்திக்கும், தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தால் இனி வராமல் பார்த்துக்கோ. எனவே நாம் பாவம் செய்யாமல், இனி பாவத்தை தொடராமல், எந்த ஒரு பாவம் செய்யாமல் நம்மையே நாம் காத்து கொள்வோம். இறைவனோடு இணைந்திருந்தால் மகிழ்ச்சி, இறைவனை விட்டு விலகி இருந்தால் வீழ்ச்சி. நாம் இந்த தவக்காலத்தில் இறைவனோடு இணைந்திருக்கிறோமா அல்லது இறைவனை விட்டு விலகி இருக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.